வணக்கம் நண்பர்களே. எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் செயல்படுறதா அறிகிறேன். மதுரையில் ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டு பண்ணும் ஆரம்ப நிலையில் இருக்காங்களோன்னு ஒரு டவுட்டு. இது என்னுடைய சந்தேகம் தான். எதை வச்சு இந்த சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த எஸ்டிபிஐ அப்படிங்கிற அமைப்பு மதுரையில் திருப்பாலை பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. தனியார் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடித்து மதுரை பூரம் ஒட்டியிருக்காங்க. இதற்காக அந்த பள்ளியின் மீது, அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசையும் பள்ளி கல்வித்துறையையும் அவங்க கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பலை, அடிச்சிருக்காங்க. நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இந்திய சமூக ஜனநாயக கட்சின்னு பேர். இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கான குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. அவர்களுக்கு ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மைதானத்தில் ஒரு ஆர்எஸ்எஸும் இதை மாதிரி ஒரு அமைப்பு தான். இதை மாதிரினா நான் சொல்கிறது முழுக்க முழுக்க மதத்தை சார்ந்த அமைப்புன்னு சொல்லலை. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு பயிற்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஆயுத பயிற்சி எடுத்தாங்களா அல்லது ஏதாவது வெடிகுண்டு தயாரிக்கிற பயிற்சி எடுத்தாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு பயிற்சி, ஒரு கிரவுண்டு, பள்ளி கிரவுண்டு. அதில் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது யார் வேணாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகலாம், அந்த பள்ளி கிரவுண்டுக்குள்ளே போகலாம். அந்த பள்ளிக்கூடத்துடைய அந்த மைதானத்தில், விளையாட்டு மைதானத்தில் போய் நீங்கள் காலை உடற்பயிற்சி செய்யலாம், இது வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு அமைப்பு தன்னுடைய பயிற்சியை எடுக்கும்பொழுது நிச்சயமாக பள்ளி நிர்வாகத்தை கேட்டிருக்கும். இன்னொன்று, நான் குறிப்பிடக்கூடிய அந்த பள்ளியினுடைய பெயர் நல்லமணி ஸ்கூல். இந்த பள்ளியினுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டை சாட்ட மாட்டாங்க. அது 3வது தலைமுறையாக இன்று பள்ளியினுடைய முதல்வர் தாளராக இருக்கக்கூடிய நல்லமணி அவர் நான் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இது போன்ற ஒரு செயலெல்லாம் ஈடுபடுறவர் இல்லை. அவர் 3வது தலைமுறையாக ஒரு கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை குறிவைத்து இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு வேறு எதுவும் நோக்கம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய இடத்துல நாமளும் இருக்கிறோம். அவர்கிட்ட நான் நேரடியாகவே பேசினேன். யார்கிட்ட? பள்ளி நிர்வாகத்தில் அந்த மிஸ்டர் நல்லமணி. அவர் ஒரு இளைஞர், துடிப்பான இளைஞர், பரந்த நோக்கம் உள்ளவர், எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர். அவர் மீது வேறு ஒன்றும் குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது. அவர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னார், யாரும் சிலர் வேண்டுமென்றே இது போன்ற வதந்திகளை கிளப்பி ஆர்எஸ்எஸ்க்கு இவர் இடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்டிபிஐ யார் என்பதும் அது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மதுரை அமைதியாக இருக்கிற மதுரையில் தூண்டுவதற்காக இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறதும் நம் சந்தேகம்.